மோதல் போக்கு வந்து தீவிரமா தான் இருக்குது, மொத்தம் இறங்கி வர மாதிரி இல்ல. நிறைய கேள்விகளை கேக்குறீங்க. இல்ல நிறைய கேள்விகளை கேக்குறீங்க. இந்த நேரத்துல அதிகமா பதிலும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது எங்க உட்கட்சி வரோம். இது அதிகமா பேச பேச செய்தி போகும் பொழுது அது வேற மாதிரியான விமர்சனங்கள் பிரச்சனைக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. அதனால அதிகமான பிரச்சனைகளை நம்ம பேசக்கூடாது. வெளியில சொல்றது நல்லதல்ல, பேசவும் கூடாது. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரமா உடல்நல சரியில்லை. சென்னையில் அப்பளோ மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தேன். அப்புறம் மருத்துவரையா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மருத்துவர்கள்லாம் வரமாட்டாங்க, கட்டாயம் தோட்டத்துக்கு வரணும் பண்ணின்னு சொன்னாங்க. சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு ஐயாவை பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னால ஐயா சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில நானும் போய் ஒரு 2 மணி நேரம் ஐயாவை நானும் பேசிட்டு இருந்தோம். பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும், வேகமா காலம் தாழ்த்தாம முடிவுக்கு வரணும்னு சொன்னோம். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எங்க ஐயாவினுடைய சின்ன பொண்ணு கவிதா வீட்டுல தான் பேசி பார்த்துட்டு வெளியில வந்தோன்னு உங்க மாதிரி பத்திரிகையாளர்ல தொலைக்காட்சி நண்பர்கள் நிறைய இருந்தாங்க. அவங்ககிட்டயும் சொன்னோம், நல்ல தீர்வு விரைவில் வரும், சுமூகமான தீர்வு ஐயா அறிவிப்பாருன்னு சொன்னோம். நான் சொல்லிட்டு வெளியில வந்த பிறகு 4-4:30 மணிக்கு மருத்துவர் ஐயா வெளியில வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சுமூகமான தீர்வு வரும், விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில அதுக்கு பிறகு ஒரு வார நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாகவே இருக்குது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய, வேதனை அடையக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. நாங்களும் எவ்வளவு முயற்சி எடுத்து ஒரு நல்ல தீர்வு, காலந்தாழ்த்தாம தீர்வு ஏற்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அது ஏனோ தெரியல, காலந்தாழ்த்தி போயிட்டே இருக்குது. இப்போ நாங்க நினைக்கிறது எல்லாமே, யாரு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசணும். பேசினாதான் சுமூகமான தீர்வு ஏற்படும். இல்லைன்னா நீண்டுகிட்டு போயிட்டே இருக்குது. காலந்தாழ்த்தாம மிக விரைவில் இருவரும் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம், எங்க இயக்கத்துல இருக்கிற எல்லாருடைய விருப்பமா. ஏன்னா தேர்தல் வர்ற காலம், இந்த நேரத்துல ஒற்றுமையா இருந்து விரைந்து செயல்பட்டா எங்க பலத்தை மேலும் பலமாக்கலாம், தேர்தலில் வெற்றிக்கு அடித்தளமிடுங்கிறதா. இதுக்கு மேல நிறைய செய்திகள் நம்ம சொல்லக்கூடாது, அதிகமா சொல்றது நல்லதா இருக்காது. ஐயா பார்த்துட்டு பேசுறேன். உயிர் மூச்சு இருக்கிறவங்க இந்த தலைவர் பதவியை நான் வழங்க மாட்டேன் ஐயா திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட சொன்னா, நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பீங்க. அது ஒவ்வொன்றும் பதில் சொன்னா அது வேற மாதிரியான செய்திகளை எதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ 2 பேருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இரு தரப்பா செயல்பட்டு அதிகார மோதல் யாருக்கு. கேள்விகள் நிறைய கேள்விகள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல அது பெரிய செய்தியா போகும். அந்த மாதிரி சொல்லவும் கூடாதுன்னு நான் விரும்புறேன். அது சொல்ல விரும்பல, சரியா இருக்காது. நம்ம பேசுவோம். பாமகவில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் கவலை அளிப்பதாக அக்கட்சியினுடைய கௌரவ தலைவராக நீடிக்கும் ஜி.கே. மணி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். தைலாபுரத்தில் நடைபெறக்கூடிய ராமதாஸ் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார்.